காரா மீன் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த மீன் சமைக்கிறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த காரா மீனை இந்த மாதிரி பக்குவத்தில் சமைச்சாதான் இந்த மீனுக்கான டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். புளிப்பு, காரம் இதெல்லாம் நிறைய சேர்த்து இதுக்கு சமைக்கக்கூடாது. 15 பல்லு நாட்டு பூண்டு சேர்த்து வறுத்தெடுத்த இந்த மசாலா பொருளை நான் அம்மியில் தான் அரைச்சிக்கிறேன். உங்களால் இந்த மாதிரி அரைக்க முடியலைன்னா நீங்கள் கடைகளில் மல்லி, சீரகம், சோம்பு, மிளகுத்தூள் தனித்தனியாக வாங்கி இந்த அளவுகளில் சேர்த்து சமைச்சிக்கலாம். இப்போ குழம்ப தாளிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 20 பல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து 6 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதங்கி வரும்போது குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து 3 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அம்மியில் அரைச்சி வச்ச மசாலாவோட தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இந்த தாளிப்பில் இப்போ சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான காரம் முழுக்க அரைச்ச மசாலாவிலேயே சேர்ந்துருக்கு. மீனுக்கு மேலே லைட்டாக மிதக்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறணும். குழம்பு கொதித்த உடனேயே நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மீனை சேர்த்துடலாம். இதில் குழம்ப வற்ற விடக்கூடாது. இந்த மீன் குழம்பு உரப்பு, புளிப்பு அதிகம் சேர்த்து சாப்பிட முடியாத நேரத்தில் நம்ம அம்மாக்கள் நமக்கு கை பக்குவமாக வச்சு கொடுக்குற மீன் குழம்பு இது. குறிப்பாக டெலிவரி ஆகியிருக்க டைமில் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இந்த மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய், 1/2 மூடி தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி வச்சு மீனை சேர்த்துட்டு மீன் குழம்பு கொதித்ததும் உடனேயே அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கொதிக்க விட்டுறணும். கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு சமைக்கணும் இந்த மீன் தேவையில்லை. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.